உதகை மலை ரயிலில் பயணிக்க குவிந்த சுற்றுலா பயணிகள். கோடை வெயில் பல பகுதிகளில் கொளுத்தி வரும் நிலையில் பலரும் சுற்றுலா தலங்கள், மலைகள் என்று குழு இடம் தேடி பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து கோடை சீசன் காரணமாக உதகை களை கட்டியுள்ளது. இங்குள்ள மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் உதகை ரயில் நிலையத்தில் கூட்டம் மழை மோதுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை இயக்கப்படும் 100 ஆண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் உலக பிரசித்தி பெற்றது. யுனெஸ்கோ அமைப்பு நீலகிரி மலை ரயிலை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் களைகட்டும். சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து உதகை மலை ரயிலில் பயணித்து இயற்கை காட்சிகளை பார்வையிட்டு மகிழ்வார்கள். உதகை குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையேயும், குன்னூர் உதகை இடையேயும் தினமும் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. உதகையில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் சமவெளி பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளனர். இன்று உதகை மலை ரயிலில் பயணிக்க குவிந்த சுற்றுலா பயணிகளால் ரயில் நிலையம் களை கட்டியது. கோவை, நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.